எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி அஸ்தம், அதாவது காலபுருஷனுக்கு 6வது ராசிங்க. புதனுடைய வீட்டில் கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த கன்னி அஸ்தம். அஷ்டத்துல பிறந்தவங்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கு, இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய 5 முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னா, இந்த குரு பயிற்சி எப்ப நடக்கும் போது 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சிங்க. குரு வந்து இதனால் வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து இந்த வேலை தொழில் ரீதியா கொஞ்சம் அலைச்சல் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார். ஸோ அந்த குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்து உச்சபலம் பெற்று 7ஆம் இடத்துல கூடிய சனியை பார்க்குறார். சரிங்களா? 5ஆம் இடத்தையும் 5ஆம் அதிபதியும் அந்த சனியை பார்க்கறதுனால இந்த குரு பயிற்சியில எப்படிப்பட்ட தாக்கங்களை கொடுக்கும் அப்படின்ற போது கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு வருமானத்துல மிகையான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். வேலை ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். வேலை, தொழில், பிசினஸ் இதுல வந்து எந்த பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனைகள் சரியாகும். கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கும். சரிங்களா? பண வரவை அதிகரிக்கும். சரிங்களா? ஃபினான்ஷியலா இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் இனி வரும் காலகட்டங்கள்ல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். நல்ல வருமானம், நல்ல லாபம், பொருளாதார ரீதியாக உயர்வு காத்துக்கிட்டு இருக்கு கன்னியை பொறுத்த வரைக்கும். 2வது 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி 2மே குருவுடைய பார்வையில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் இரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் ஆதாயங்களை மிகைப்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும். வேலை ரீதியா அதனால் வரைக்கும் கிடைக்காத ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது தேடி வரும். சரிங்களா? அதாவது பிஸ்னஸ்லயும் சரிங்க, வேலையிலும் சரிங்க, கண்டிப்பா ஒரு அப்லிஃப்ட் அப்படின்றது காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டம். அதிர்ஷ்டம் கண்டிப்பா மிகையாக இருக்கும். குறைவான உழைப்பு, அதிகமான சம்பளம் போன்ற நிலைகள் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதாவது மூளைய, புத்திய பயன்படுத்தி இந்த ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் அதிகமா பண்ணுவீங்க இந்த காலகட்டத்துல. அடுத்து 3வது விஷயம் திருமணம். சரிங்களா? திருமணம் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா சிறப்பா நடந்து முடியும். 7ஆம் இடத்துல கண்டக சனியா இருந்தாலும் கூட சனி பகவான், சனிக்கு குருனுடைய பார்வை கிடைக்கிறது விசேஷம். அப்ப திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நல்ல முன்னேற்றம் வரும், நல்ல ஆதாயம் வரும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். மனைவியால் உங்களுக்கு ஆதாயம், கணவனால் அல்லது கணவனால் ஆதாயங்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? எப்படி இருந்தாலும் சரிங்க, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதையை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்துல. சரிங்களா? அதற்கடுத்து 4வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டம் வந்து அந்த திருமணத்துல அந்த குழந்தை அமைப்புகள் யாருக்கெல்லாம் காலதாமதமாயிட்டோ அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும். ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டம் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். படிப்புல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நல்ல புத்தி கூர்மை, நல்ல அறிவுத்திறனை பெற்றுக் கொடுக்கும். எதையுமே அகல ஓடுறத விட ஆழ ஓடணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அந்த ஒரு எண்ணத்தை இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம கடல் கடந்து வெளியிடங்களுக்கு நகர்த்தி அங்க படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அங்க வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல சாதகமான வாய்ப்புகளை மிகைப்படுத்தி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 5வது வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் குருவுடைய பார்வையில இருக்கு. லாபஸ்தானம் குருவுடைய பார்வையில இருக்கு. அப்ப எடுத்த காரியத்துல ஜெயிப்பீங்க. அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, அந்த காரியம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். உங்களுக்கு சாதகமாகவே அந்த காரியம் வந்து அமையும். அதோட மட்டும் இல்லாம 3ஆம் இடம் குருவுடைய பார்வைக்குள்ள வரும்போது என்னன்னா, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் சார்ந்த விஷயங்கள் சமுதாயத்துல கிடைக்கும். இதுநாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்காம இருந்த ஒரு அங்கீகாரம், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறானா எனக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சவங்க இந்த காலகட்டம் அந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும். பெயர், புகழை உண்டு பண்ணி கொடுக்கும். சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படின்ற ஒரு பெயரை வாங்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம மூத்த அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பெயர் வாங்குவீங்க. இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் வேலை ரீதியா சரியாகும். நல்ல மாற்றம் வரும், நல்ல முன்னேற்றம் வரும்.
இந்த வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்கள நல்ல ஒரு அமைப்பை வந்து கண்டிப்பா கொடுக்கும். அதே போல இந்த காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடம் புத்திஸ்தானம் வலுவா இருக்கிறதுனாலயும், 5ஆம் அதிபதிய குரு பார்க்கறதுனாலயும் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்த கண்டிப்பா எதிர்பார்க்க முடியும். அதிர்ஷ்டத்த எதிர்பார்க்க முடியும். 2வது பகுதியில லாபஸ்தானத்துல குரு, கேது சேர்க்கை வரும். டிசம்பருக்கு பிறகு ராகு, கேது பயிற்சி வருதுங்க. கேது ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துருவார். ராகு 5ஆம் இடத்துக்கு வந்துருவாருங்க. ஸோ அந்த காலகட்டத்துல மட்டும் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். ஏன்னா குரு அதிசார இதுல 12ஆம் இடத்துக்கு வருவார். சரிங்களா? அப்போ இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த காலகட்டங்கள நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செலவுகள கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? வரவு எவ்வளோதான் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கண்டிப்பா அந்த ஒரு 3, 4 மாதங்கள் கண்டிப்பா இருக்கும். அதன் பிறகு நல்ல ஒரு ஏற்றத்த கண்டிப்பா திரும்பவும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? எப்படி இருந்தாலும் சரிங்க, இந்த குரு பயிற்சிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியலா நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. அதிர்ஷ்டம் நிச்சயமா உங்க பக்கம் தான் இருக்கு. கண்டிப்பா இறங்கி முயற்சி பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.